இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கா? லெட்ஸ் சே நான் எது பண்ணாலும் பெர்ஃபெக்டா தான் பண்ணணும், பெர்ஃபெக்டா பண்ணல அப்படின்னா போச்சு, நான் இந்த ப்ராப்பரான கரெக்டான ஒரு கரியர் சூஸ் பண்ணனா என்னோட லைஃப் வந்து வீணா போயிடும். நான் கரெக்டான கான்டென்ட் போடலன்னா என்னோட யூடியூப்ல வியூஸ் போகாது, இல்ல ரீல்ஸ் வந்து வியூஸ் போகாது. இந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷனிசம்ல நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மெயினான ரீசன் உங்களோட சைல்ட்ஹுட்ல நடந்த பாஸ்ட் மோஸ்ட் வர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸா தான் இருக்கும். லெட்ஸ் சே எஸ்டர்டே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிளைண்டோட ஒரு கால். ஸோ அந்த காலில் நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறேன், எதனால உங்களுக்கு இந்த கால் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு என் மேல கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு வந்து சரியா பேச வரல, எது பண்ணாலும் நான் வந்து எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கு, பெர்ஃபெக்டா பண்ணவே முடியல. ஒரு பாயிண்ட்ல வந்து நல்ல பெர்ஃபெக்டா ஓகே, ஒரு பாயிண்ட்ல என் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, பட் அட் த சேம் டைம் இன்னொரு சைட்ல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. நான் உடனே அவங்க கிட்ட கேட்டேன், இதோட ரூட் காஸ் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க சொன்ன விஷயம், மேபி எங்க அப்பா வந்து ஒரு மிலிட்ரி பர்சன். ஸோ அவர் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும்னு எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு, ரொம்ப ஹார்ஷா நடந்துப்பாரு, ரொம்ப கோவமா, அடிச்சது இல்லை பட் ஆனால் ரொம்ப திட்டுவாரு. மேபி அதுல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எது பண்ணாலும் பெர்ஃபெக்டா பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அங்கேருந்து என்னோட ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. லெட்ஸ் எங்க ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 5வது படிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கூல், ஓகேவா, ரொம்ப சின்னதா இருக்கும், முன்னாடி மரம்லாம் இருக்கும், சின்ன கிரவுண்ட் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்க. ஒரு நாள் எங்க அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், என் ஃப்ரெண்டோட ஒரு பையன் பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு பையன், அவங்க கூட அப்படியே அந்த சின்ன கிரவுண்ட்ல நாங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கோம். அங்க வந்து அந்த கொடி கம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஏறி அப்படி பிடிச்சி விளாண்டுட்டு. எங்க அப்பா வந்தாரு, டக்குன்னு நான் முதுகுல தட்டி வா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு சைக்கிள் ஏறி உட்கார வச்சுட்டு என்ன கூட்டிட்டு போறாரு. அப்படி நானும் எங்க அப்பா கூட அப்படியே உட்காந்துட்டு போறேன். போயிட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு. எங்க வீட்டு வாசல்ல நான் கால் எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஒரு பச்சை கலர் டோர் இருக்கும். இப்போ வந்து டோர் மாத்திட்டோம். ஸோ அப்போ பச்சை கலர் டோர் இருக்கும், அந்த டோர்ல கால் எடுத்து வைக்கிறேன். எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ நான் ஸ்கூல்ல எழுதி போட்டது எழுதவே இல்லை. எங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சுன்னா எங்க பெரியம்மா ரொம்ப மோசமா திட்டுவாங்களே, அடிப்பாங்களே. பிகாஸ் எங்க பெரியம்மா வந்து அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த ஏஹெச்எம்ஸ் ஹெச்எம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் தான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் உள்ள கால் எடுத்து வைக்கிறேன், எனக்கு பயங்கரமான பயம். தெரிஞ்சா செம்ம அடி முட்டி போட விடுவாங்க, அடி பெரம்புல அடி பின்னிடுவாங்க அப்படின்னு. எங்க அம்மாலாம் அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்றேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பொறுமையா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டோர் ஒன்று இருக்கும், அதை தாண்டி இப்படி ரைட் எடுத்து வளைஞ்சு நேரா போனோம்னா ஹால் வரும். நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் டோர்லயே உட்காந்துட்டு கீழே உட்காந்துட்டு யாரும் வராங்களா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், வராங்களா அப்படின்னு. அங்கேருந்து எங்க பெரியம்மா அப்படியே பொறுமையா நடந்து, சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல ஸ்கூல்ல எழுதி போட்டது எழுதல அப்படின்னு. உடனே அவங்க அங்கிருந்து எழுதி போட்டதை எழுதாம வந்துட்டு இங்க உட்காந்து ஓப்பி அடிச்சிட்டு இருக்கியா, வா முட்டி போடு அப்படின்னு செம்மடி அடிச்சு அப்படி முட்டி போட வச்சுட்டு, அப்போ உட்காந்து இதுக்கப்புறமேட்டு நீ எழுதாம வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திணிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ ரீசன்ட் டைம்ல கூட நான் அவங்களோட அவங்கள வந்து டிராப் பண்ண போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ண போறேன். ஸோ டிக்கெட்லாம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் டிராப் பண்ண போறேன். அப்ப என்கிட்ட அவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஒய்ஃபோட சேர்ந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போ உட்காந்து இதெல்லாம் பண்ணாத, ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போ, அது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. இப்படி சொல்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அப்ப நான் பெர்ஃபெக்டா இல்ல, ஐ ஜஸ்ட் நீட் அ பெர்ஃபெக்ட் லைஃப், இவங்க எல்லாம் வாழ்றதுதான் பெர்ஃபெக்ட் லைஃப்ங்கிறது. அதாவது என்னை விட்டுட்டு போன ஆன்சைட்டி திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர ஸ்ட்ரெஸ். என் பெட்ல வந்து நான் அன்னைக்கு வந்து உட்காடுறேன், ஏகப்பட்ட செல்ஃப் டவுட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அவங்களுக்கு, அதாவது நான் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபியர் அப்படிங்கிறதுக்கும் கரேஜ் அப்படிங்கிறதுக்கும் ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கும். ஃபியர் அப்படிங்கறத நம்மள ஹோல்டு பண்ணி ஒரே இடத்துல வச்சுப்போம். பட் கரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு அந்த ஃபியர் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்றேன் இல்லையா, அதுதான் கரேஜ். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:28 PM. ஆக்சுவலி நான் இப்போ உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் மேபி ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த பெர்ஃபெக்டா ஒரு வீடியோ எடுக்கணும், பெர்ஃபெக்டா பேசணும் அப்படிங்கிறத விட, ஒரு பர்சனுக்கு நான் இப்ப பேசுற விஷயம் ஹெல்ப் பண்ணுமா, ஒரே ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா 100% ஹெல்ப் பண்ணும். என்னோட டார்கெட் அது மட்டும் தான். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன அட்வைஸுமே என்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூமன்ஸ் வந்து எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கவே முடியாது. நம்ம வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு மேபி நம்ம சின்ன வயசுல நம்மளோட இந்த மாதிரி பெரியம்மா பெரியப்பா இல்ல தாத்தா பாட்டி யாரு வேணாலும் நமக்கு ஒரு பிலீஃபை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் நாட் மேட் அப் ஆஃப் பெர்ஃபெக்ட். இன்ஃபேக்ட் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது கிடையவே கிடையாது. ஆக்சுவலி they are polygamous actually. You know that? அது தெரியாதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ அதனால பெர்ஃபெக்டா ஒரு விஷயம் வேணும், பெர்ஃபெக்டா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், பெர்ஃபெக்டா ஒரு விஷயம் வேணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா யூசி உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா கிரியேட் ஆகும். ஒன்ஸ் மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பெர்ஃபெக்டான அந்த ஒரு விஷயம் நடக்கலன்னா நீங்க ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுவீங்க. லைஃபே வந்து ஃபெட்டப்பா ரொம்ப ஆன்சைட்டிக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. பயங்கர பதட்டம் வரும். ஒரு நாள் எந்திரிக்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ்ங்கிறது அதிகமா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தாட் ஒன்று. இப்போ மேபி இப்போ நான் வீடியோவே எடுத்து கான்டென்ட் போஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்டென்ட் வந்து நான் வந்து பெர்ஃபெக்டா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்கி மைண்ட் நமக்குள்ள இருக்கும். ஓகே, அதுதான் அந்த ஆன்சியஸ் மைண்ட். அந்த ஆன்சியஸ் தாட்டை கொடுக்குது. ஓகே, நீ பெர்ஃபெக்டா பண்ணணும், இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு உனக்கு பிடிக்காது, அதனால பெர்ஃபெக்டான கான்டென்ட் எடு, பெர்ஃபெக்டா பேசு, இல்லைன்னா போச்சு. ஸோ இப்போ நான் ஐயோ ஆமா, இப்போ நான் பெர்ஃபெக்டா பேசலாம் ஆடியன்ஸுக்கு எனக்கு பிடிக்காது, பெர்ஃபெக்டா பேசலன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் என்னை வந்து லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் அந்த மங்கி பிரெயினுக்கு ஃபீட் பண்றேன். இந்தா ஓகே, நீ சொன்னதுதான் கரெக்டுப்பா, நீ சொன்னதுதான் கரெக்டுப்பா அப்படின்னு. இதுதான் ஒரு பேட்டர்ன். ஸோ அப்போ நீங்க தாட்ஸ் அப்படிங்கிறது என்ன வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாது. இதுதான் மேட்டர். ஒன்ஸ் நீங்க உங்களோட தாட்ஸுக்கு உங்களோட பயத்துக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது அப்சல்யூட்டா அந்த மங்கிக்கு நீங்க பயங்கரமா ஃபீட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மங்கி உங்களை டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். லெட்ஸே உங்களோட ஆஃபீஸ்ல மீட்டிங் வந்து சரியா நீங்க நினைச்ச மாதிரி அந்த மீட்டிங் போகல அப்படின்னா, ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. ஓகே, மேபி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா, ஓகே ஃபைன் ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. மேபி உங்க பாய் ஃப்ரெண்ட் லேட்டா தான் வரான் உங்களை பார்க்க அப்படின்னா, ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. பிகாஸ் பெர்ஃபெக்ஷனிசம் இஸ் அ கில்லர். ஆக்சுவலி 90% நம்ம ஒரு விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்கலாம், பட் 100% ஒரு விஷயத்துல நீங்க பெர்ஃபெக்டா இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நெவர் நாட் கோனா பி லைக் தட். ஸோ தட் இஸ் ஒய் அதனால இந்த ஷிட்டி ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ற மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவங்க லைஃப் பிடிக்காது. மேபி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு 3-6 மாசம் தான் அந்த சந்தோஷம் இருக்குமே தவிர அதுக்கப்புறமேட்டு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா வேணுங்கிற ஒரு மென்டாலிட்டி, பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எமோஷனை நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம, இந்த எமோஷனை எப்படி ரெகுலேட் பண்றதுன்னு தெரியாம we just indulge on stimulations. Let's say நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா உடனே போனை எடுத்துட்டு ஏதாவது ஒரு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் போட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து கேட்டுட்டே தூங்கு. ஸ்டிமுலேஷன். ஏன்னா என்னால என்னோட தாட்ஸோட தனியா உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் நான் அதிகமா கேட்பேன், சாங்ஸ் மூவிஸ் பாக்குறத விட. ஸோ நம்மளோட பிரெயின் வந்து எதுக்கு ஒயர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம பிரெயின் ஏன் ஒயர்ட் ஆயிருக்கு, எதுக்காக ஒயர்ட் ஆயிருக்குன்னா கம்ஃபர்ட், ஹாப்பிக்காக கிடையாது, கம்ஃபர்ட்காக. எனக்கு ஒரு விஷயம் சர்டைனா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்குன்னா மேபி நான் வந்து ஓகேன்னு சொல்லி அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். ஓகே எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்குப்பா, ஓகே இப்போ எனக்கு மூவி பார்க்கறது கம்ஃபர்ட்டா இருக்கு, மூவி பார்க்கறது சர்டைனா இருக்கு, ஹாப்பியா இருக்குன்னு நம்ம பண்ண மாட்டோம். அது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, ரியாலிட்டில இருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்காக அந்த மூவியை பார்ப்போம், அதுக்காக சாங்ஸ் கேட்பீங்க, அதுக்காக பான் பார்ப்பீங்க, அதுக்காக வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும் ஆக்சுவலி. கம்ஃபர்ட். ஸோ நீங்க அந்த கம்ஃபர்டான சுச்சுவேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் நடக்கல, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு சர்டைனான அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ லைஃப் நான் நினைச்ச மாதிரி போலையே, இது வேற மாதிரி போகுதே, இப்ப நான் என்ன பண்றது, அவ்வளவுதான் நான் என் லைஃப் முடிஞ்சு போச்சா,
ஐயோ நான் இந்த கரியர் சூஸ் பண்ணிட்டேனே, இப்ப எனக்கு இது பிடிக்கலையே, நான் வேற கரியர் சூஸ் பண்ணவா, ஐயோ என்னடா அது அப்படின்னு அந்த ப்ரீடாமினன்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, ரைட்? ஸோ அந்த ப்ரீடாமினன்ட் த்ரெட்ஸ் வந்து பயங்கரமா உங்களுக்கு வந்திருக்கும். மங்கி சேட்டர்னு கூட அதை சொல்லலாம். மங்கி சேட்டர் இந்த சென்ஸ் சும்மா உட்காந்து என் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி தாட்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இங்கேதாங்க அங்கேதாங்க அங்கேதாங்க வாட் த ஃபக்கிங் திங்ல. ஸோ அப்படி இருக்கும் அது. ஸோ வாட் யூ நீட் டு டூ, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஹேபிட்ஸ் தான். அதுல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபெக்ஷனிசம் கில் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டூ இட் எனிவே. யாருக்கிட்டயுமே போயிட்டு ஒரு அட்வைஸோ இல்ல வந்து ஒரு 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 ஃபீட்பேக்கோ கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 30 டேஸ்க்கு நீங்க பண்ற விஷயத்த ஓகே தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அந்த தப்புல இருந்து நான் கத்துக்கிறேங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நீங்க பண்ணுங்க. போயிட்டு ஃபீட்பேக் கேட்கறதோ இல்ல வந்து ஒரு வேலிடேஷனுக்காக இது கரெக்டா அதை பண்ணா நான் பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேங்கிறதோ பண்ணாதீங்க. இட் won't work for you, it won't work for us actually. We are not a normal human being. Maybe normal human being in the sense ஒரு நார்மலா இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஹைப்பர் விஜிலண்டான நர்வஸ் சிஸ்டம் இருக்காது. ஸோ அவங்க அதெல்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நமக்கு நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிக்க வைக்கும். அப்படிங்கும் போது அதை நம்ம பாசிட்டிவா மாத்திரமோ தவிர நெகட்டிவா மாத்திரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் த சிச்சுவேஷன்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு அன்சர்டைனான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அன்சர்டைனிட்டில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது சான்சஸ், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இல்ல ஒரு மனுஷனை பத்தி அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே நீங்க நினைச்ச மாதிரியே லைஃப் போச்சு அப்படின்னா லைஃப் வில் பிகம் அ போரிங் திங். ஓகட்டே ஆகாது. உங்களுக்கே வந்து ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சிடும் லைஃப். என்னடா அது ஒரு த்ரில்லிங் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப் எப்பவுமே காமா இருக்கும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே லைஃப் வந்து ஹாப்பியாவே இருக்கும்னு நினைக்காதீங்க. அது ஒர்க் அவுட், அது நல்லா இருக்காது. ஆக்சுவலி எல்லாமே கலந்ததுதான் லைஃப். புரியுதா? ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை என் மேல. நான் வந்து அண்டர் பிளே பண்றேன், நான் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப டவுன் பிளே பண்றேன், இதான் அர்த்தம். ஸோ அப்ப எப்படி உங்களோட கான்ஃபிடன்ஸை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் மேக் அ கான்ஃபிடன்ஸ் பில்டர் லிஸ்ட். கான்ஃபிடென்ட் பில்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நோட் பென் எடுத்து கான்ஃபிடென்ட் பில்டர் லிஸ்ட் ஆர் யோர் 2.0 வெர்ஷன் சொல்லிட்டு எழுதுங்க. எழுதிட்டு நீங்க இது வரைக்கும் பண்ண ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ், லெட்ஸ் நான் ரன்னிங் ரேஸ்ல வந்து ஜெயிச்சேன், மேபி நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணேன், நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ணேன், நான் வந்து ஒரு சில இடங்கள்ல நோ சொன்னேன், நான் வந்து டெய்லி ஜிம் போறேன், நான் டெய்லி வாக் போறேன், நான் வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு இடத்துல என்னோட மீட்டிங்ல, செமினார்ஸ்ல இல்ல குரூப் டிஸ்கஷன்ல, என்னோட ஒர்க் டைம்ல மீட்டிங்ல நான் வந்து பேசினேன். எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு எவ்வளவு பெருசா வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கும். இப்ப நான்லாம் எழுதி டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 டைமும் படிங்க. சம்டைம்ஸ் உங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையில உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுனா இருக்குன்னா டக்குன்னு அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சப்கான்சியஸ்க்கு லெட்ஸ் என்கிட்ட இல்லைங்கிற இந்த ஒரு லேக் மென்டாலிட்டியை கொடுக்க அதிகமா அந்த ஒரு விஷயம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இப்போ லெட்ஸ் ரெட் கார் தியரி அப்படிங்கிறது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு நாளைக்கு இப்போ ராயல் என்ஃபீல்டு எனக்கு ப்ளூ கலர் பைக் நான் வந்து டெய்லியும் பார்க்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா டெய்லியும் அந்த ப்ளூ கலர் பைக்கை நான் பார்ப்பேன். என் சப்கான்சியஸுக்கு பிகாஸ் நான் ஃபீட் பண்றேன் எனக்கு இந்த பைக் வேணும் அப்படிங்கிறது, இல்லை இந்த பைக் வந்து என் கண்ணு முன்னாடி இருக்குங்க. ஸோ அப்போ இது வந்து மேஜிக் கிடையாது, இது சயின்ஸ். இது மேஜிக் கிடையாது, இட்ஸ் அ சயின்ஸ். ஸோ நீங்க அப்ப கான்ஃபிடென்ட்டா இருந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நீங்க சொல்ல திரும்பி ரிப்பீட்டடா கொடுக்க என்ன ஆகும், நீங்க கான்ஃபிடென்ட்டா மாற ஆரம்பிப்பீங்க. அந்த மங்கி மைண்ட் சொல்றதை கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க பாசிட்டிவாகவும் அண்ட் ஸோ காமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் போக ஆரம்பிப்பீங்க. நர்வஸ் சிஸ்டமை ரெகுலேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஃபியர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு திஸ் இஸ் வாட் த சிங்கிள் திங் யூ ஜஸ்ட் நீட் டு டூ. அண்ட் ஸோ இதே மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் கிளாரிட்டி கால்ல உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜஸ்ட் புக் த கிளாரிட்டி கால், கீழே செகண்ட் லிங்க்ல இருக்கும். ஆர் எல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் பை தட். ரெண்டுமே சூப்பர் ப்ராடக்ட்ஸ், உங்க லைஃபை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். ஜஸ்ட் கோ அண்ட் வில். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ, and if you need to more about your anxiety, just click this video.